இன்றைய முக்கிய செய்திகள். கல்லூரி மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை கோவை அரசு கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். மீனவ குழுக்கு நாடாளுமன்ற வளாகத்திற்குள் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வெளியே வந்து அவர்களை சந்தித்து பேசினார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 600 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 51,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 86 ரூபாய் 50 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வங்கதேசத்தில் இப்பொழுது முகமது யூனஸ் அவர்களின் தலைமையிலான இடைக்கால அரசு பதவியேற்றுள்ள நிலையில் அவருடன் 16 பேரை கொண்ட வல்லுநர் குழுவும் பதவியேற்று உள்ளது. தமிழகத்தில் இன்று தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தயாநிதி மாறன் எம்பி அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் 1 கோடியில் நவீனமயமாக்கப்பட்ட நவீன பல் மருத்துவமனையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொருளாதார வளர்ச்சியின் புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளார். திருநெல்வேலியில் இருந்து சென்னை எழும்பூர் வரும் வந்தே பாரத் ரயில் வருகின்ற ஆகஸ்ட் 16ஆம் தேதி ரத்து செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரளாவின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவை பார்வையிடுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை கேரளாவிற்கு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று கோவையில் உள்ள உக்கடம் ஆத்துப்பாலம் இடையிலான புதிய மேம்பாலம் மற்றும் பல்வேறு அரசு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற ஹாக்கி அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் வருகின்ற ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்த தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியுள்ளது. மதுரையில் இன்று முதல் 4 நாட்கள் நடைபெறும் மாமதுரை விழாவை சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களின் உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயத்தை வெளியிட தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகே போஸ் மைதானத்தில் அரசு பொருட்காட்சி இன்று தொடங்கி வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வார இறுதி நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜய் அவர்களின் கட்சி மாநாடு திருச்சி பொன்மலை ஜி கார்னர் திடலில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டை செப்டம்பர் 25ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதற்கு அனுமதி கோரி கோட்ட மேலாளரிடம் அக்கட்சி நிர்வாகிகள் கடிதம் வழங்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் காவல் கண்காணிப்பாளர்களை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையிலான மலை ரயில் சேவை 6 நாட்களுக்கு பிறகு இன்று மீண்டும் தொடங்கியது. தமிழகம் முழுவதும் புதிதாக 100 அமுதம் அங்காடிகள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை தகவல் தெரிவித்துள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை குழு அதன் முக்கிய வட்டி விகிதமான ரெப்போ வட்டி விகிதத்தில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் 6.5% தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவின் செயற்குழு கூட்டம் வருகின்ற 16ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழக சுற்றுலா பயண திட்டங்களில் 2024ஆம் ஆண்டு ஜனவரி முதல் ஜூலை மாதம் வரை 7 மாதங்களில் 88,008 சுற்றுலா பயணிகள் முன்பதிவு செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா செல்ல உள்ள நிலையில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் வருகின்ற 13ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.